தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் கட்சியின் துணை அமைப்புகளான இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் போன்றவை பகிரங்கமாக கருத்து தெரிவிக்க வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியும் களப்பணியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கான பணிகளை துவக்கியுள்ள காங்கிரஸ் கட்சி மாவட்டம், நகரம், ஒன்றியம், ஊராட்சி என்ற மட்டத்தில் தேர்தல் கள பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கான கூட்டம் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஜனவரி 27 நடத்த திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக சத்தியமூர்த்தி பவனில் நிருபர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்கப்படும் நிகழ்வு வருத்தம் அளிப்பதாக, இது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். இதை தடுக்க மத்திய, மாநில அரசுகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அப்போது அவர் கூறினார். சிங்கள ராணுவத்தினர், கடற்படையினர் நம்முடைய தோழர்களை தாக்குவது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அதை தொடர்ந்து கடந்த முறை கூட பாரத பிரதமருக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் தொலைபேசியிலும் கடித வாயிலாகவும் பேசியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி தலைமை அதற்காக அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு தமிழனும் தாக்கப்படுவதை தமிழ்நாடு காங்கிரஸ் சகித்துக் கொள்ளாது, பார்த்துக் கொண்டிருக்காது. தொகுதி பங்கீடு, கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் போன்ற துணை அமைப்புகளுக்கு அதிகாரம் கிடையாது என்று கூறிய தங்கபாலு, கூட்டணி, தொகுதி பங்கீடு, ஆட்சியில் பங்கு போன்ற எல்லாவற்றையும் கட்சியின் தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றார். தமிழக காங்கிரஸ் எடுக்கும் நிலைப்பாடு அன்னை சோனியா காந்தியின் வழிகாட்டி நடக்கிற நிலைப்பாடுகள். இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், சேவாதளம் மற்றும் துணை அமைப்புகள் யாரும் கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. இந்த பேட்டியின் போது தமிழக காங்கிரசின் துணை பொதுச் செயலர் தாமோதரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.